ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நான் இன்றைக்கி ஒரு சென்சிட்டிவான கேஸை பற்றி தான் பேச போகிறேன். இப்படியான விஷயங்கள் நாங்கள் உண்மையாகவே பேசாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு இப்படி இஷ்யூஸ் நடக்குதா என்ற விஷயம் தெரியாமே போயிடுது. ஸோ அதனால் இதை நான் பேசணும்னே நினச்சேன். நான் வெளியில் ஒரு செஷன் செய்கிறதுக்கு வெளியே போயிருந்தேன். அந்த நேரத்தில் நான் வந்தது கேள்விப்பட்டு ஒரு கேர்ள், கிரேட் 8 படிக்கிற ஒரு கேர்ள் என்னை வந்து மீட் பண்ணா. அவள் வந்து உட்கார்ந்தோடனே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கேட்ட முதல் கேள்வி, நானும் என் நானாவும் உண்டாயிருந்தேன், ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆகுனா, இதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்டான். ஸோ உண்மையாகவே நான் அந்த நேரத்தில் அப்படியே போஸாகி நின்றுட்டேன் ஆக்சுவலி. ஸோ நான் அந்த திரும்ப ரியாலிட்டி வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு சீரியஸாக அந்த இஷ்யூ பேசப்பட்டு செஷன் தொடர்ச்சியாக போணுச்சு. நான் இன்னொரு கவுன்சிலருக்கு ரெஃபர் பண்ணி அது அப்படி போணுச்சு. நான் சொல்ல வந்த விஷயம், அந்த கேர்ளுக்கு எந்த விதமான கில்ட்டும் இல்லை. செஷன்ஸில் தெரிய வந்தது, எந்த விதமான குற்றுணர்ச்சியும் இல்லை. ஜஸ்ட் அந்த கேர்ளுக்கு தேவைப்பட்டது தான் ப்ரெக்னென்ட் ஆகுமா இல்லையாண்ட விஷயத்த அறிஞ்சு கொள்றதுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்படி அந்த உணர்வுகள் கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்ட் எங்களோட பிள்ளைகள் வளரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு கேஸ் இல்லை, இப்படி எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. ஸோ பட் இப்படியெல்லாம் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த கேஸை எக்ஸாம்பிளாக எடுத்தேன். ஸோ இப்படி மனநிலை உள்ள ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கொஞ்சம் சீரியஸாக டீல் பண்ணுங்க. மேபி இது வந்து ஒரு நியூஸாக வார நேரம், ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலாக வார நேரம் நாங்கள் கடந்து போயிடுவோம். உண்மையாக இறைவன் பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எங்களோட வீட்டுகளுக்குள்ள நடக்கவும் வாய்ப்பு எங்களுக்கு தெரியா. திரும்ப சொல்கிறேன், இறைவன் பாதுகாக்கணும். பட் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. உங்களோட பிள்ளைகளை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு கொண்டு மட்டும் இதை இல்லாமலாக்க இயலாது. நான் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளை வந்து சரியான முறையில் டீல் பண்ணணும். நாங்கள் வளர்ந்த சமூகமும் இப்போ இருக்கிற சமூகமும் டோட்டலாகவே வேறையான ரெண்டு சமூகங்கள். உணர்ச்சிகளும் உணர்ச்சி வெளிப்பாடுகளும் கோப்பிங் சிஸ்டமும் இவங்களோட டோட்டலாகவே வித்தியாசம். ஸோ இவங்களோட டீல் பண்ணுற நேரம் சரியான முறையில் டீல் பண்ணணும். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குற நேரமும் இந்த எம்பத்தி, உணர்வுகள், அடுத்தாக்களை பற்றி நல்ல முறையில் சிந்திக்கிறது, இந்த கல்ச்சர், இந்த விஷயங்களை சரியான முறையில் கொடுத்து வளர்க்க கடமைப்பட்ட பெற்றோராகவும், சரியான முறையில் மாணவர்களை கைட் பண்ண கடமைப்பட்ட ஆசிரியர்களாகவும் நாங்கள் காணப்படுறோம். ஸோ மேபி சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி வெளியிலிருந்து கேட்குறேன்னா எங்களுக்கு அது ஓகே, அது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ். பட் எங்களோட பிள்ளைகளும் இதே சமூகத்தில் தான் வளரப்போகுதுன்ற விஷயத்த கொஞ்சம் மைண்டுக்கு எடுங்க. இந்த விஷயத்துல சீரியஸ்னஸை கொஞ்சம் எடுங்க. இது வந்து வெளியே வேறொரு நாட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பேசலை. நாங்கள் வாழ்கிற இந்த சூழலில் எங்களோட சமூகத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட அந்த ரெண்டு பேருமே கிரேட் 8 கேர்ள், அந்த பாய் சொந்த நானா கிரேட் 11. ஸோ ரெண்டு பேருமே ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறார்கள். ஸோ மாணவர்களை நீங்கள் நல்ல முறையில் கைட் பண்ணுற அதே நேரம் அவங்களோட எல்லா மாற்றங்களையும் கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணணும். சரியான முறையில் அந்த ஒரு எல்லைக்குள்ள மாணவர்களை நீங்கள் சரியான முறையில் நோட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு மாணவருக்குள்ள சின்ன சேஞ்ச் வந்தாலும் எங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமாக இருக்கும். எங்களுக்கு அதை பார்க்கலாம் தாராளமாக. ஸோ நாங்கள் இந்த எமோஷனல் கனெக்ஷன்ன்றதை மாணவர்களோட டீச்சர்ஸும் பேரண்ட்ஸோட பிள்ளைகளும் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் சின்ன ஒரு மாற்றம் தெரிகிற நேரமும் எங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அது. ஸோ இதுதான் ஒரே வழி. ஏன்னா வேற ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டுக்கொண்டு எங்களோட பிள்ளையோட பின்னுக்கால தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு இருக்க இயலாது. ஸோ இதில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை,
எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்குமான கனெக்ஷனை நல்ல முறையில் நாங்கள் பேணிக்கொண்டா இந்த மாதிரி விஷயங்கள் இறைவன் பாதுகாக்கணும். எங்களோட குடும்பத்துகளுக்குள்ள நடக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். இது ஒரு கேஸ் இல்லை, இந்த மாதிரி 1000 கேசஸ் இருக்குது. இப்படி எல்லா கேஸையும் சொல்லத்துக்கு இயலா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கி அப்படின்ற ஒரு ஐடியாவை தாரத்துக்காக தான் நான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.